அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. பாத்திமா ஹனூனா அப்படின்ட்டு அவங்களோட பெயர் வருங்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த ஒரு பெயராக இருக்கும் என்பது என்னுடைய அனுமானமாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை கொடுக்கலாம். மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷம். பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்க. இப்போ எப்படி கேள்வி கேட்கறது, அவங்கள்ட்ட இருந்து என்ன அனுபவங்களை வாங்கிக்கிறதுன்னு நான் திகைத்து போய் இந்த நிகழ்வை தொடங்குறேன். அல்லாவுக்கு எல்லா புகழும். என்ன படிக்கிறீங்கம்மா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. சரி, இப்போ தானே ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு, அதனால அவங்களுக்கே டவுட்டாக இருக்கு நம்ம ப்ரொமோட் ஆகி போயிட்டோமா அப்படின்னு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ தான் வந்திருக்காங்க. பெரிய படிப்பு. எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடீஸ் எல்லாம்? நல்லா இருக்கா? சரி, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நிறைய மடியில் வச்சிருக்கீங்களே, என்ன வச்சிருக்கீங்க? கிஃப்ட் கொடுத்துருக்கோமோ? சரி, இதை கொடுத்துடலாமா இப்போதைக்கு? சரியா, ப்ரோக்ராம் முடிச்சோடனே வாங்கிக்கலாமா? சரி, மாஷா அல்லாஹ். இந்த ஊருக்கு வந்த உடனேயும் பிள்ளைகளோட விளையாடுங்கன்னு சொன்னா விளையாடாம என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? விளையாடிட்டு தான் இருந்தியா? நான் விளையாண்டது போதும், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஏதோ கேட்டீங்களாமே. என்ன கேட்கவே இல்லையே? ஓ, புக்கு தாங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டீங்களோ? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த குழந்தையினுடைய சிறப்பாக நமக்கு அறிய கிடைத்த தகவல் என்னன்னா, எப்போ பார்த்தாலும் புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். 5 வயசு அப்படின்னா, 6 வயசு அப்படின்னா பிள்ளைகள் என்ன செய்யுது நம்ம வீடுகளில், நம்ம ஊர்களில் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இவளுக்கு வந்து கண்டினியூஸாக புக்ஸ் என்ன மாதிரி அப்படின்னா, சும்மா சின்ன புக் எடுத்து ஆனாவனா படித்தோம், எழுத்துக்கள் படித்தோம், சின்ன எழுத்துக்கள் சொற்கள் எல்லாம் படித்தோன்னு இல்லை, ஒரு புக்கை எடுத்து கடன் படிக்கிறது அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா அப்படின்னு கேட்டோம். ஆமாம், குரானும் அப்படி தான் படிக்கிறா, மற்ற புக்ஸும் எடுத்து படிக்கிறா, சரளமாக படிக்கிறா, தமிழ் ஆங்கிலம்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னப்போ நமக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்போனா அந்த மேடம் கூட்டிகிட்டு வாங்க, ஃபாத்திமா ஹனூனா, அவங்கள கண்டிப்பாக இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்படிதானம்மா? இப்போ நீங்கள் எங்களுக்கு படிச்சு காட்டுறீங்களா? ஏதாச்சும் ஏதாவது ஒரு புக்கு கொடுத்தா படிச்சு காட்டுறீங்களா? சரி. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும்போது முட்டையின் அளவு கொண்ட ஒரு தங்க கட்டியை ஒருவர் கொண்டு வந்தார். வந்தவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, இது எனக்கு ஒரு புதையலில் இருந்து கிடைத்தது. இதனை பெற்று கொள்ளுங்கள். இது சதகாவாகும். இதை தவிர என்னிடம் வேறு செல்வம் எதுவும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் அது கடன் படிக்கிறீங்க, இது என்னன்னு புரிஞ்சிச்சா? ஏதாவது என்ன சொல்லியிருக்காங்க அதில்? அல்லாஹ்வின் தூதர் யாரு? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு விளங்குச்சா? என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பேசக்கூடிய நபர் வந்து யாருக்கிட்ட போய் புதையலை கொடுக்குறாங்க சதக்கான்னு சொல்லி? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இறைவன் மிகப்பெரியவன். நம்ம ஒரு பெரியவங்க படிக்கக்கூடிய புத்தகத்தை, பெரியவங்க புத்தகம் இன்றைக்கி நிறைய படிக்கிறது இல்லை, அது ஒரு விஷயம். அப்படியான புத்தகத்தை தான் நம்ம கொடுத்து படிக்க சொல்கிறோம். அதை படிக்கிறாங்க, ஓரளவுக்கு விளங்குறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அதில் அப்படிங்கிறது. சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பிடிக்குமா? பாடா, மாஷா அல்லாஹ். உயிருக்கும் மேலாக ரொம்ப பிடிக்குமோ? ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து இவ்வளோ உயிருக்கும் மேலே பிடிக்கும்னு சொல்கிறீங்களே, எதுக்கு அவங்களை பிடிக்கும்? இப்போ அம்மா அப்பாலாம் நமக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, அதனால பிடிக்கும். அப்படியா? மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகாக சொல்கிறா. அம்மா அப்பாலாம் ட்ரெஸ்ஸு வாங்கி தர்றதுனால அவங்களுக்கு வந்து நம்ம பிடிச்சவங்களா இருக்கும், நம்மளுக்கு அவங்கள பிடிச்சவங்களா இருக்குது. ஆனால் ரசூல்லா நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவாங்கள்ல, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள். அவள் சொன்னது உடனே சொன்னா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உயிருக்கும் கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. அந்த வார்த்தையோட அர்த்தம் அவளுக்கு இப்போ தெரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அது விளங்க வரும்போது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ரத்தத்தில் ஊறி டீச் பண்ணப்படும் போது நிச்சயமாக ஒரு நாள் அதனுடைய அர்த்தத்தையும் அதன் வழியாக செயலையும் அவங்க விளங்கிக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ஆசை இருக்கு உங்களுக்கு? யாரு? அப்படியா? கனவுல பார்க்கணும்னு ஆசையா இருக்கோ? சரி, அதுக்கு என்ன செய்யறது? துவா ஓதுறீங்களா? என்ன துவா? அப்படியா? தினமும் அது கேட்டுட்டு தான் படுப்பியோ? மாஷா அல்லாஹ். எனக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுங்க, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்கன்னு நினச்சி படுத்து தூங்குற பிள்ளைகளுக்கு மத்தியில் ரொம்ப அழகாக வந்து என்னுடைய ஆசை என்ன, அதை நான் தூங்குறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு தான் படுப்பேன் அப்படின்னு ஒரு 6 வயசு குழந்தை சொல்லுது அப்படின்னா
இல்லை எவ்வளோ படிப்பினைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். நம்மளாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வி மிக அப்பட்டமாக இந்த குழந்தையோட வார்த்தைகள்லேருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். உண்மையாகவே நம்ம எல்லாரும் இதுக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு துவாவை கேட்டுட்டு தான் தூங்குறோமா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு அவ்வளவு நாட்டம் கொண்டு அழுது கதறவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக்கில் படித்தேன். நீங்கள் வந்து இந்த நபரை சந்திக்கணும், இந்த நபர் கூட இருக்கணும், இந்த நபரை வந்து நம்மளை நேசிக்கணும், அவங்க கூடவே நம்ம இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு அழுகிறோம், புரள்றோம். நமக்கு பிடிச்சவங்க, அது என்ன உறவுனாலும் சரி, அது குழந்தைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். இந்த நபர் கூட நான் இல்லையே அப்படின்னு அழுது நான் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு புரண்டு, இந்த உலகமே பாசத்தின் பெயரால் பிணைத்து வைக்கப்பட்ட உலகம் தானே. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த எமோஷன்ஸ் ஒரு பக்கம் வச்சா, நான் அல்லாஹ் வந்து பார்த்தே ஆகணும், நான் அல்லாஹ்வை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு அழுது புரள்றவங்க யார்? என்னால் இந்த பெயினை தாங்க முடியல, அல்லாஹ்வை சந்திக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி குழந்தை வந்து நைட்டு தூங்கும்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால இது தினமும் சொல்லிட்டு படுப்பேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா நம்ம தான் சொல்லித்தரோம். ஆனால் குழந்தைங்க அதை எவ்வளோ கள்ளம் கபடம் இல்லாமல் அந்த கனவை விரித்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து சுபஹானல்லாஹ் கேட்கும் போதே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? என்ன ஜூஸ் முடிச்சிருக்கீங்க? 3 ஜூஸ் முடிச்சிருக்கீங்களோ? நீங்கள் ஓதி காட்டுங்க பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا جناح عليهن في آبائهن ولا أبنائهن ولا إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن واتقين الله إن الله كان على كل شيء شهيد. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதுக்கு பொருள் படிங்க. இதுக்கு என்ன பொருள் போட்டிருக்காங்க படிங்க. நபியுடன் மனைவிகள் தங்கள் தந்தைகள் முன்பாகவும் தங்கள் மகன்கள் முன்பாகவும் தங்கள் சகோதரிகள் முன்பாகவும் தங்கள் சகோதரர்களின் மகன்கள் முன்பாகவும் தங்கள் சகோதரிகளின் மகன்கள் முன்பாகவும் தங்கள் போன்ற நம்பிக்கையாளர்களான பெண் முன்பாகவும் தங்கள் வழக்கரங்கள் சாந்தமாக்கி கொண்டு பெண்கள் முன்பாகவும் வருவதில் அவரது மீது ஒரு குற்றமில்லை. இவர்கள் தவிர மற்றவர்கள் முன்பாக வருவதை பற்றி நபியுடன் மனைவிகளே, நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதனையும் பார்த்தவனாகவே இருக்கின்றான். மாஷா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நடந்து கொண்டிருக்க விடயத்துக்கு ரொம்ப ஆப்டாக வந்து ஒரு வசனத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. இது தற்காலிகமாக நடந்ததா இல்லை வந்து திட்டமிட்டு நடந்ததான்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். பெண்கள் என்ன மாதிரியான பேணுதலோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாஷா அல்லாஹ் இதை விட தெளிவாக சொல்ல முடியாது. அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள்னு இந்த வசனத்தில் வருது இல்லையா? இதுதான் எல்லாருக்குமான விஷயம். எப்படி சரளமாக படிக்கிறா, அரபியையும் கடகடன் படிக்கிறா, தமிழையும் கடகடன் படிக்கிறா. என்ன அப்படியா? யதார்த்தமாக நடந்ததா? நம்பவே முடியல. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அத்தாட்சியாக தர்றான். இது சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் சாதாரணமான விஷயம்தான். இன்றைக்கி இந்த பிரைடல் மேக்கப்களுக்கு எதிராக நம்ம ஒரு போரை வந்து தொடங்கியிருக்கிறோம். எப்படி நீங்கள் வந்து அலங்காரத்தை வெளிப்படுத்த முடியும்? நாங்கள் ப்ரைவேட்டில் போட்டோம், பப்ளிக்கில் போட்டோம்னு எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? இன்னொரு நபருக்கே காட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் வந்து ப்ரைவேட்டுன்னு ஒரு குரூப் வச்சு அதில் ஒரு 350-500 பேர் இருப்போம் அப்படின்னா இது என்னது? இது என்ன லாஜிக்? திருக்குறானுக்கு எதிரான செயல். இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல. நம்ம இப்போ இருந்து ஸ்டாண்ட் எடுப்போம், இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்மளோட பரப்புரை. மாஷா அல்லாஹ், ரொம்ப அழகாக சொன்னீங்க. எப்படி நீங்கள் அரபி ஓதுறீங்க, தமிழ் இப்படி சரளமாக படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? கொஞ்சம் தெரியுமோ? புக்கு கொடுத்து ட்ரை பண்ணுவோமா? சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம இங்கிலீஷ் ரீட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். சரியா? படிங்க, என்ன இருக்குன்னு படிப்போமா? One of them will say, I had a close friend MashaAllah. who used to ask me, are you among the believers? Subhanallah, believers. Believers. And
after we have died and become dust and bones, shall we be recompensed? சுபஹானல்லாஹ். மாஷா அல்லாஹ். ஆங்கிலமும் அப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி உங்களுக்கு இப்படி தமிழும் தெரியுது, இங்கிலீஷும் தெரியுது, அரபியும் தெரியுது, எப்படி எல்லாமே படிச்சுக்கிட்டீங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? அப்படியா? ஸ்கூல்லையும் இங்கிலீஷும் தமிழும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் சைடில் மதரசாலையும் கொஞ்சம் படிச்சு கொடுப்பாங்க. குரான் இது வரைக்கும் பாட வைப்பாங்க. சரி, ராத்தெல்லாம் ரொம்ப அருமையாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் மதரசால போய் படிக்கிறீங்களோ? சரி, இவ்வளவும் படித்து என்ன செய்ய போகிறீங்க? தமிழ் படிச்சு ஹாஃபிலாக போகிறீங்களோ? மாஷா அல்லாஹ். ஹாஃபிலாகி என்ன செய்ய போகிறீங்க? டாக்டர் ஆக போகிறீங்க. டாக்டர் ஆகி என்ன செய்ய போகிறீங்க? எல்லாருக்கும் உதவி செய்ய போகிறீங்களோ? சரி, அப்போ டாக்டர் ஆகி ஹாஃபிலாவாகி எல்லாருக்கும் உதவி செய்ய போகிறீங்க. என்னம்மா? சரி, குரானை எதுக்கு படிக்கணும் நம்ம? உங்களுக்கு தெரியுமா? குரானை எதுக்கு படிக்கணும்? ஸ்கூலுக்கு போகிறோம், தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறோம், மேக்ஸ் படிக்கிறோம், சயின்ஸ் படிக்கிறோம், இவிஎஸ் படிக்கிறோம், போதுமே. குரான் எதுக்கு படிக்கிறோம்? ஓ, அல்லாஹ் குரான் ஓத சொல்லியிருக்கா, அதனால நம்ம குரான் ஓதணும். சரி, குரான் படிங்கன்னு சொல்லியிருக்கான்ல, அப்போ இதில் ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கணும்ல. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்குன்னு தெரியுமா? என்னென்ன நபிமார்கள் இதில் நபிமார்கள் பேர்லாம் இதில் வந்திருக்காமே, என்னென்ன நபியை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான்? நம்ம ரசூலாக்கு முன்னாடி நிறைய நபிமார்கள் வந்திருக்காங்களாமே, அவங்க பேரில் ஏதாவது தெரியுமா உனக்கு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஓகே, ஓரளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ இவங்களெல்லாம் வந்து நம்ம குரானில் வந்து அல்லாஹ் சொல்லி தந்திருக்கான். சரியா? அவங்களோட வரலாறுலாம் நம்ம படிக்க போகிறோம். குரானில் இருக்குது. இப்போ நீங்கள் பொருள் தெரிஞ்சு ஒவ்வொன்றையும் படிக்கணும். அப்படி படிக்கும்போது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க எங்களுக்கு. சரியா? சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் படித்து நீங்கள் ஹாஃபில் ஆக போகிறீங்க, குரான் மன்னனம் செய்ய போகிறீங்க, டாக்டர் ஆக போகிறீங்க, நிறையா பேருக்கு உதவி செய்ய போகிறீங்க, அப்படி தானே? சரி, ஓகே. உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபோனை பார்க்கக்கூடாது. ஃபோன் பார்க்கக்கூடாது. முதல்ல ஏன் ஃபோன் பார்க்கக்கூடாது? கண் கெட்டு போயிடும். அப்புறம் புக்கு படிக்கணும், குரான் ஓதணும். நீங்கள் என்ன செய்வீங்க டெய்லி? காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன செய்வீங்க சொல்லுங்களேன். காலையில் எழுந்திரிச்சுப்பீங்க, ப்ரஷ் பண்ணுவேன், அப்புறம் வந்து யூனிஃபார்ம் போடுவேன், அப்புறம் வந்து டின்னர் சாப்பிடுவேன், அப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவேன். டின்னரை வந்து காலையிலே சாப்பிட்றது. சரி, ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு அப்புறம் திரும்பி பாத்ரூம் போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு வந்து என்ன செய்வீங்க? வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்லாம் அழுக்கில் போட்டு அப்புறம் மால் கழுவிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்டீல குடிச்சிட்டு அப்புறம் வந்து புக்கா போட்டு மதரசாவுக்கு போவேன், ரெடியாக நிற்பேன். மசாலேருந்து நைட்டு வந்துடுவேன். நைட்டு வந்து புக்கா கழிச்சு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். அவ்வளோதான். மாஷா அல்லாஹ். ஹோம் ஒர்க்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஞ்சிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு. என்னம்மா, இதுதான் உங்களோட டெய்லி ரொட்டீன்? சரி, மாஷா அல்லாஹ். இப்போ இந்த தொழுகிறதுலாம் சொல்கிறாங்கல்ல, 5 வேளை தொழுகணும் அப்படின்னு. உங்கள் உம்மம்மா பாட்டிலாம் நல்லா தொழுவாங்களா? 5 வேளை தொழுவாங்களா? நீங்கள் தொழுகுவீங்களா உங்களோட? எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அல்ஹம்து தெரியுமா? எங்க அல்ஹம்து சொல்லுங்களேன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdina as-siratal mustaqim. Siratal ladzina an'amta 'alaihim ghairil maghdubi 'alaihim waladdallin. Amin. Bismillahirrahmanirrahim. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها
بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. மாஷா அல்லா மாஷா அல்லா. அதில் கலா அம்மா அப்படின்னு அவளை ஒரு பக்கம் சாஞ்சு அழகா இழுத்து சொல்றதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம். அப்படியே சொல்லிட்டு ஓடுறது, கடகடன்னு போகிறது, எத்தனை கவுண்ட்டில் என்னணும் அப்படிங்கிறதெல்லாம் உஸ்தாத் சொல்லும்போது பார்த்துக்கலாம், இப்போ என்ன நம்ம எல்லாம் தானே 2 பாயிண்ட்டை குறைச்சிக்கோம் அப்படின்னு அழகாக தலையை சாய்ச்சி சொல்கிறது. அதனால தான் இந்த மழலைக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமாக இருக்குது. போக 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 அந்த உள்ளம் வந்து நிறைய டஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம், படிக்கிறோம். அதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை குரான் வழியாக தந்திருக்கிறேன். சுபஹானல்லாஹ், ரொம்ப அழகாக சொல்கிறீங்களே. சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து வளர வளர இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சு சூப்பராக படிக்கணும். சரியா? சரி, ரைட், ஓகே. இன்ஷா அல்லா. என்ன எல்லாம் சொல்லும்போது சொல்லி முடிக்கும் போது இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னு சொல்கிறீங்களே, என்னது? ஏதாவது சொல்லும் போது செய்யணும் சரியான்னு கேட்டா இன்ஷா அல்லான்னு சொல்றீங்களே, ஏன் அப்படி சொல்றீங்க? இன்ஷா அல்லா அர்த்தம் உண்மையே நாளைக்கு நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படியா? புது டிக்ஷனரிலாம் வச்சிருக்காங்க இந்த பிள்ளை. உண்மையாவே நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு அர்த்தமா இன்ஷா அல்லா அப்படின்னா? சரி, ரைட், ஓகே. இன்ஷா அல்லானா இறைவன் நாடினால் நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட தான் நம்ம பொறுப்பை கொடுக்குறோம். நான் சொல்றதுக்காக நடக்குமா, நீ சொல்றதுக்காக நடக்குமா? இறைவன் சொன்னா நடக்கும்ல. அதனால இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் அப்படின்னு அர்த்தம். இன்ஷா அல்லானா என்ன அர்த்தம்? இறைவன் நாடினால் நாளைக்கு நடக்கும். மாஷா அல்லா. தமிழ்ல உங்களுக்கு எதுவும் சித்திரமும் அப்படின்னு ஆரம்பிக்கிற செய்யுள்லாம் தெரியுமாமே, சொல்லுங்க. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நம் பழக்கம் வைத்த தோர் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தாயையும் கடையும் பிறவிக்கணும். மாஷா அல்லா. அதான் யார் சொல்லி கொடுத்தா? அம்மா. அப்படியா? எல்லாம் உம்மா ட்ரைனிங் தானே உங்களுக்கு? சரி, எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லலாம். எல்லாத்தையும் சொல்லும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லித்தானே ஆகணும். இறைவன் ஆடினாதான் அவன் கருணைனால எந்த மொழியும் கத்துக்க முடியும், எந்த பாடத்தையும் படிக்க முடியும். அதுல தப்பெல்லாம் கிடையாது. சொல்லுங்க. மரியாதார் முற்றம் மரியாதா சென்று மிதியாமை கோடிடும் உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதா தம்மனே உண்ணாமை கோடிடும். எவ்வளோ ஆக்ஷனோட சொல்றா பாருங்க. ஸோ வந்து இது வந்து ஆக்ஷன் தஃப்சீர் அப்படிதான் சொல்லணும். அது சைகை மொழியில குழந்தைங்க ரொம்ப அழகா எப்பவுமே பேசுறத பார்த்துருக்கோம். மாஷா அல்லா. அவங்களோட உம்மம்மாவோட ப்ராக்டிஸ், வாப்பம்மாவா அப்பாவோட அம்மா. ஸோ வந்து அவங்க பாட்டி ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த உம்மம்மா வாப்பம்மாங்கிறதுலாம் எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை. அவ்வளோ அழகா வந்து சொல்லி கொடுக்குறாங்க அவங்க இந்த பிள்ளையோட அப்பாவோட அம்மா. அப்போ ஒரு பெண் கல்வி கற்று அது சிறுசோ பெருசோ அந்த பொருள் விளங்கிட்டாங்க அப்படின்னா அது அடுத்த தலைமுறைன்னு அந்த வெளிச்சம் பரவி கொண்டிருக்கும். அது கல்வியினுடைய மகத்துவம். மாஷா அல்லா. அப்படிதான் இன்னைக்கு இந்த குழந்தைக்கு அவ்வளோ விஷயங்களை அவங்க பர்சனலாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன தான் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, டீச்சர்ஸ்கிட்ட அனுப்புறீங்க, மதரசா ஆசிரியர்கள் உஸ்தாதுகள் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாலும் வீட்டில் பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான் ஒழுக்கத்துக்கான ட்ரைனிங். அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் தான் கல்விக்கான பேஸாக இருக்க முடியும். சுபஹானல்லா. ரொம்ப அழகாக வந்து வளர்த்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட எஜுகேஷன், படிப்பு, ஞாபக சக்தி, வார்த்தைகளை உச்சரிக்கிறது, அதனுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க படிக்கிறதுல நமக்கு விளங்குது அவங்க என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு. இறைவன் சில பேரை தேர்ந்தெடுத்து சில அருட்கொடைகளை தர்றான். இந்த அருட்கொடையை அட்ட வட்டம் மனப்பாடம் பண்ணு அப்படிங்கிறத திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணுறாங்க பிள்ளைகள், தலைகளாக மனப்பாடம் பண்ணுறாங்க. கடைசி வார்த்தையை சொன்னால் திருக்குறள் சொல்லுவாங்க, முதல் வார்த்தையை சொன்னால் திருக்குறள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங்காக நம்ம கொண்டு போகாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்க அவங்களுடைய வாப்பா அம்மாவுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த பிள்ளைக்கு பொருளோடு அந்த பொருள் தெரிஞ்சு அவள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி அதை மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்கக்கூடியங்கிற ப்ராக்டிஸை சின்ன வயசுலேருந்தே கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவள் ஹாஃபிலாகவும் ஆயிடுவா. அதே சமயத்தில் அந்த பொருள் விளங்கிய ஒரு ஆராய்ச்சியாளராகவும் வந்து நிற்பாள். இன்றைக்கி நிலைமையில் குரான் ரிசர்ச் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. அந்த குரான் ரிசர்ச் வழியாக சமூகத்தை சீர்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் தேவைப்படுது. 90% நெகட்டிவிட்டியும் 10% பாசிட்டிவிட்டியும் இருக்குதோ அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மலிஞ்சு போய் கொண்டிருக்கக்கூடிய தீமைகளின் பக்கம் நம்ம பார்க்குறோம். அவற்றைய மாற்றணும் அப்படின்னா நன்மைகளால் மாற்ற முடியும். இதே போல் நல்ல பிள்ளைகள், நன்மையை விதைக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வரணும் அதன் வழியாகங்கிறது தான் இவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரெக்வஸ்ட். இந்த ஆயத்தை உங்களை படிக்க சொல்கிறாங்க. இது நீங்கள் கேட்டிங்களாமே கனவுல பார்க்கணும்னு, பாருங்க இதில் என்ன என்ன இருக்காங்க. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். ஆகவே நபிகையாளர்களே, நீங்கள் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லி ஸலாமும் கூறிக்கொண்டிருங்கள். என்னம்மா போட்டிருக்கு?
அல்ல சொல்றான் நீங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்களோ? எங்க ஸலவாத் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி அலா அலி முஹம்மதி. பின்னாடி ஸலவாத் சொல்றாங்க, மைக்ல கேக்குது. 2 சிங்க் ஆகி வருது பாத்தியா? மாஷா அல்லாஹ். நீங்க சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலாமா ஸல்லி. அங்க பின்னாடி வந்து ஸ்பீக்கர்ல ஸலவாத் சொல்றாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. மாஷா அல்லாஹ். பின்னாடி ஸ்பீக்கர்ல சொல்றாங்களோ? நல்லா காதடிச்சிட்டு சொல்றீங்களா? அதை விட சத்தமா? மாஷா அல்லாஹ். நீயும் வந்து ஸலவாத்து சொல்ல, பின்னாடி வந்து பள்ளிவாசல இருந்தும் ஸலவாத்து சொல்ல, 2 சிங்க் ஆகிறது அல்லாஹ் ஏதோ சொல்ல வர்றாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய படித்து பெரிய ஆளுமையாக வந்து நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சீதேவியாக நீங்கள் வரணும். சரியா? எங்கள் எல்லாருடைய துவாக்களும். ஆமீன் ஆமீன். மாஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் டாக்டராக போகிறீங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் பெரிய ஆளாகி பெரிய மருத்துவராகி ஊசியும் போட போகிறீங்க மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ காசு வாங்குவீங்க? ஏழைகளுக்கு 2 ரூபா டாக்டரா போனீங்க? ஏழைகளுக்கு 2 ரூபா வாங்குவாளா? மாஷா அல்லாஹ். 2 ரூபா. சரி, அப்போ வந்து கம்மியான காசு வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நல்ல மருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? ஏன்னா ஏற்கனவே அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால. அப்படியாம்மா? வேற என்ன காரணம்? ஏன் ஏழைகளுக்கு 2 ரூபா? அவங்கள்ட்ட துட்டு இல்லையோ, அதனால நீங்கள் கேட்க மாட்டீங்க அவங்கள்ட்ட. மாஷா அல்லாஹ். இந்த சின்ன வயசுல எவ்வளோ கருணை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சரி, நீங்கள் என்னமோ கேட்டிங்களாமே, இடுப்பில் ஏதோ தூக்கி வைக்கணும், ஏதோ சம்திங் கேட்டிங்களாமே, என்ன கேட்டீங்க? அப்படியா? பொம்மை வேணும் என் ஹைட்டுக்கு. ஓ ஹைட்டுக்கா? சரி. என் ஹைட்டுக்கு எடுக்கணும் ஒரு பொம்மை. சரி, அது தூக்கணுமோ? கேட்டால் அல்லாஹ் தருவானான்னு கேட்டிங்களாமே, அப்படியா? அல்லாஹ் தருவான். தருவானோ? டவுட்டே கிடையாது, அல்லாஹ் தருவான். உறுதியான நம்பிக்கை. சரி, அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். இப்போ வந்து இவ்வளோ அழகாக தமிழ் படிச்சிட்டோம், அரபியில் குரான் படிச்சிட்டோம், இங்கிலீஷ் படிச்சிட்டோம். சஹாபாக்கள் பற்றிலாம் தெரியுமா உங்களுக்கு? ரசூல்லா கூட இருந்தவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் தெரியுமா? அதில் யாரை உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அவங்கள பிடிக்கும்? க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனாலயா? மாஷா அல்லாஹ். சரி, இப்போ ஒரு இடத்துல நம்மளால் உட்கார முடியல, நம்ம இன்டர்வியூ முடிச்சிருவோம். சரியா? நெருங்கிட்டோம், முடிக்கிற இடத்துக்கு நெருங்கிட்டோம். உங்களுக்கு என்ன வேணும்? நான் இதை வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கிற மாதிரி பொம்மையும். பொம்மையும் ஓ சைஸ்க்கு ஒரு பொம்மை வேணுமோ? சரி, அப்புறம் மைக் வேணுமோ? மைக்கு, அப்புறம் மைக் இந்த அப்படி வச்சு பேசுகிற மாதிரியா? சரி, மைக்கு, பொம்மை, மைக்கு, அப்புறம் பரவாயில்ல, யோசிச்சு சொல்லு. ஸ்கூலுக்கு ஏதாவது வேணுமா? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு ரப்பர் ஷார்ப்னர், பென்சில் பாக்ஸ், கிரையான்ஸ். ஓகே, ஸ்கூலுக்கு அது போதுமா? வேற பேக், அந்த பேக் ஒன்று. ஓகே, அப்புறம் பாக்ஸ், அந்த மாதிரி பவுச்சு, பாக்ஸ் பவுச்சு போதுமா? பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கியோ? சரி, எல்லாமே வச்சிருக்கோம் நம்ம, ஆனாலும் இதெல்லாம் வாங்கணும்னு யோசிச்சிருக்கோம். அப்புறம் புக்ஸு, தமிழ் புக்ஸ் வேணுமோ? சரி, தமிழ் படிச்சாதான் புரியுது ஈஸியா. சரி, தமிழ் புக் வேணுமோ? அப்புறம் புத்தக கண்காட்சிக்கு போனியாமே? என்ன புக்ஸ் எல்லாம் வாங்கினியா? எனக்கு தமிழ் புக் வாங்கி கொடுத்தாது, இப்போ காணா போயிருச்சோ? சரி, எந்த ஊர்ல புத்தக கண்காட்சிக்கு போனீங்க? திருநெல்வேலி புக் ஷாப், அங்கே புத்தக கண்காட்சிக்கு போனீங்களா? சரி சரி, மாஷா அல்லாஹ். நான் ஒரு நாளைக்கு நீங்கள் புத்தகம் எழுதி அந்த புத்தக கண்காட்சியில் ஃபாத்திமா ஹனூனாவோட புத்தகங்களும் அங்கே இருக்குது. நீ பாருங்கள், இந்த புக்கு யார் எழுதியிருக்கா? ஃபாத்திமா ஹனூனா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் புத்தகம் வாங்கி படிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய படித்து நிறைய எழுதணும். சரியா? சரியா? இன்ஷா அல்லாஹ். அடுத்த தடவை வந்து ஏதாவது ஒரு கதை எழுதிட்டு வாங்க. என்ன உங்களை சுற்றி நடந்தது, ஸ்கூலில் நடந்தது, ஏதாவது ஒன்று வச்சு கதை எழுதிட்டு வாங்க. சரி, நீங்கள் எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்படுறீங்களா? எங்கே போகணுன்னு ஆசைப்படுறீங்க? இப்போ என்னென்ன பொருள் வாங்கணும்னு லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. எங்கே போகணுன்னு ஏதாவது ஆசை இருக்கா? எங்கே? மக்காக்கு
போனா சரியாக்கு. மக்காவுக்கு போகணுமோ? அங்கே போய் என்ன பார்க்க போகிறீங்க? மக்கால போய் தொழுவ போறோம். தொழுக போறியோ? எங்கே தொழுகலாமே? தொழுதுட்டு சுத்தி சேருவேன். சுற்றி பார்க்கணுமோ? சுத்தி பார்க்கல, தொழுதுட்டு அப்படியே சுத்தி ஹஜ் செய்வாங்களா? ஹஜ் செய்வாங்களோ மக்கால? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அப்புறம் வந்து கப்பால நிமிதி பண்ணல அருவாதையில காபாவை பார்க்கணுமோ? கப்பால ஒரு ஓட்டைக்குள்ள போய் முத்தம் கொடுப்பாங்களே சொர்க்கத்துக்கள், அது வேணும். அதெல்லாம் பார்க்கணுமோ? இப்படி பார்க்கணுமோ? எப்படி பார்க்கணும்? இப்படி பார்ப்பாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து காபா, சரியா? காபாவில் போய் மக்கால இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், சரியா? பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக இந்த புத்தகங்களை எல்லாருக்கும் நாங்கள் தரோம். ஸோ உங்களுக்கும் தர்றோம். அங்கே பாருங்க. ஐயாக்கும் மாஷா அல்லாஹ். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட்டுக்கு அதை கொடுத்ததில் எனக்கு பெரிய சந்தோஷம். அது பிறகு சிறுவர்களுக்கான இஸ்லாமிய கதைகள் இதையும் உங்களுக்கு தரோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு ஜிஹ்னா டைரியே கொடுத்துருக்காங்கம்மா. இந்தாங்கம்மா. எப்படி விளையாடுறதுக்கோ? இப்படி விளையாடுறதுக்கா? இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணால் ஒயிட்டாக இருக்கும், இப்படி பண்ணால் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதானே? இது ஒரு கேம் உங்களுக்கு. இது என்னென்னா, இந்த நோட் எப்படின்னா இப்போ வந்து ஒயிட் ஆயிரும், இப்படி பண்ணால் ஃபுல்லாக கலர் ஆயிரும். இது ஒரு கேமாக பிள்ளைங்க விளையாண்டுருப்பாங்களா, அதுக்கு மெனக்கிட்டு இது மாதிரிலாம் தயாரிக்கிறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்மளும் ஒரு தடவை விளையாண்டுக்குவோம். நல்லா இருக்குல்ல? எங்கே நீ செஞ்சு பாரு. இப்படி ஃபஸ்ட்டு வந்து இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி பண்ணணும். அடாடாடாடா என்னெல்லாம் செய்கிறாங்க பத்தியா? பிடிச்சிருக்கா? ஓகே. யாரோட இது? ஓகே இந்தாங்க. அப்புறம் குரான்லாம் வச்சுருக்கீங்களா? குரான் எங்கள் வீட்டில் இருக்கு. எனக்கு பரவாயில்ல, நீ இங்கே பார்த்து கேளு. எனக்கு ஒரு அந்த குரான் எழுதிருக்குமா, அதோட பொருள் ஒரு பேஜிட்டு போட்டுருக்குமா, இந்த மாதிரி ஒரு குரான் வரும். தர்ஜுமாவா? அதுக்கு பேர் தர்ஜுமா, சரியா? இது அப்படி தானே? குரான் ஒரு பக்கம் இருக்கும், பொருள் ஒரு பக்கம் இருக்கும்ல, என்ன இதானே? ஸோ குரான் ஒரு பக்கம், பொருள் ஒரு பக்கம். என்ன அது பொருளோட? அவங்க பாட்டி ஆச்சரியமாக கேட்குறாங்க, என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு. மாஷா அல்லாஹ், உங்களுக்கு அதையும் தந்துடுறோம். இந்தாங்க. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். மாஷா அல்லாஹ். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. நம்மளுக்கெல்லாம் ஒரு 10 பவுன் நகை எடுத்து கொடுத்தாலும் இவ்வளோ சந்தோஷம் வரதில்ல. இது ஒரு நகையாக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து அவ்வளோ சந்தோஷமாக தர்ஜுமாவை கொடுக்கும்போது இந்த குழந்தை சொன்ன விஷயத்துலேயே ஹைலைட் என்னென்னா, இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான். ஏன்னா நம்ம படிக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை பார்த்துட்டு இருந்தால் கண்ணு கெட்டு போயிடும். எவ்வளோ அழகான விஷயம் வந்து. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபோனுக்குலாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம டைம் கொடுத்துருந்தா தான் இந்த வயசில் இவ்வளோ தூரம் வந்து பிள்ளைங்களால் வர முடியும். நீ எத்தனாவது ரேங்க் வருவ? நான் எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவேன். எப்பயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வருவீங்களோ? மாஷா அல்லாஹ். எத்தனை பேர் படிக்கிறாங்க கிளாஸ்ல? நிறைய 26. நிறைய 26ஆ? அடேப்பா. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். 48 பேர் படிக்கிறாங்களா? எப்போதும் ஃபர்ஸ்ட் தான் வருவாளாம். நிறைய துவா செய்யணும். நிறைய 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 பரப்புரையாளர்களும் புரட்சியாளர்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் நம்ம பெண்களின் பகுதியிலேருந்து தேவைப்படுறாங்க. சஹாபாக்கள் காலம்னு பேசுகிறோம். சஹாபியாக்களின் அந்த காலத்தில் பெண்மணிகள் எவ்வளவு 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 சமூக சீர்திருத்தவாதிகளாக இருந்திருக்காங்க. தங்களையே அர்ப்பணித்தாங்க. உயிரை, உணர்வை, பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லாத்தையும் ரசூலாவுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மீறி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம்ன்ற ஒரு புரட்சி காலம் இருந்ததே. அவங்கெல்லாம் நன்மை அடைந்து கொண்டாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற பதட்டத்தில் இன்றைக்கி இந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எங்கள் மனசில் இந்த கவலையெல்லாம் கொஞ்சம் நேரம் கரைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சுபஹானல்லாஹ். உங்களை சந்தித்ததும் உங்கள்கிட்ட பேசினதும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கும் சந்தோஷம். நல்லா சிறப்பாக படித்து நல்லபடியாக என்ன நிறைய சாதிச்சு ரசூலின் உம்மத்துக்களுக்கு பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை அடைந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையிறதுக்கு நாங்கள் எல்லாரும் துவா செய்கிறோம். அல்லாஹ் உதவி செய்வோம். இறைவன் மிகப்பெரியவன். நிறைய படிப்பினைகள் இந்த இன்டர்வியூவில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா, ஹனூனா, நம் வீட்டு பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த கேள்வியோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.